பாறை ஏதாச்சும் இருந்திருக்கு. அந்த பாறையில் பார்த்தா ரத்தம் வழிஞ்சிருக்கு. அந்த ரத்தமானது அப்படி வழிஞ்சு கீழே விழுந்துருக்குது. அந்த இயற்கை சூழலில் அந்த கோயில் அமைஞ்சதுனால நல்ல ஒரு வைப்ரேஷன், மக்களுக்கு நல்ல வைப்ரேஷன், அதாவது தியானம் மெடிடேஷன் பண்ணுறவங்க அருமையான இடம். என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். திக்கு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட என்னோட கண்ணீரை நான் எங்க போய் கொட்டுறதுன்னு கூட தெரியாத அந்த சமயத்துல நான் வந்த ஒரே இடம் கோவில். இன்னைக்கு பூ மாதிரி மலர்ந்து வந்துகிட்டு இருக்குது என்னோட வியாபாரம். ஸோ இன்னைக்கு ஓரளவு என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குதுன்னா வணங்குற தெய்வம் தான். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். நாம் ஆய்வு செய்ய போகும் இந்த ஆலயம் பினாங்கு தீவின் மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாகும். அதன் வரலாறும் முக்கியத்துவமும் குறிப்பிடத்தக்கவை. ஜார்ஜ்டவுன் பினாங்கு இருந்து இந்த ஆலயத்திற்கு செல்லும் போது சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. நாம் பார்க்க போகும் ஆலயம் பத்து ஃபெரிங்கியின் அலுவாங் முனீஸ்வரர் ஆலயமாகும். இந்த ஆலயம் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1858க்கு அருகில் நிறுவப்பட்டது.
இந்த ஆலயம் 2010ஆம் ஆண்டு அரசுடன் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு முதல் கும்பாபிஷேக பூஜை செப்டம்பர் 11, 2013 அன்று நடத்தப்பட்டது. அதிலிருந்து இந்த ஆலயம் ஸ்ரீ அலுவாங் முனீஸ்வரர் ஆலயமாக அறியப்படுகிறது. மலேசியாவில் இந்த ஆலயம்தான் கடலுக்கு மிக அருகில் அமைந்த ஒரே ஆலயம். இந்த ஆலயத்தின் அமைவிடம் இயற்கை அழகான கடலின் அமைதியால் மேலும் மகிமை பெறுகிறது. இதனால் இது மிகவும் தனித்துவமானதாக திகழ்கிறது. வீடியோவின் இறுதி வரை இருந்து ஸ்ரீ அலுவாங் முனீஸ்வரரின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ஓம் கணானாந்த்வா கணபதிகம் கவாமகே கவிங்கவினாவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனசின்வன் நோர்வே ஸ்ரீதசாதன ஓம் கம் கணபதிகே நமக. ஐயா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் 1858 பிரிட்டிஷ் காலத்தில் 10 பிரிங்கி டு துலோபாங்க ரோடு போடுறதுக்காக அந்த பாதையை சீரமைச்சிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப இடையூறாக இருந்திருக்குது. அந்த வேலை வந்து முழுமையாக அடையலை. முழுமையாக ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம், எதனால அந்த பிரச்சனை வருதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நாங்கள் ஒரு பாறை எதாச்சியாக இருந்திருக்கு. அந்த பாறையில் பார்த்தா ரத்தம் வழிஞ்சிருக்கு. அந்த ரத்தமானது அப்படி வழிஞ்சு கீழே விழுந்துருக்குது. என்ன ரத்தம் விழுகுதே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து அங்கே எல்லாம் பயந்துட்டு அங்கே நல்லா திருக்கிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம இந்திய தொழிலாளர் தான் அந்த வேலையை பார்த்தது. எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா அலுவாங்கிறது கடப்பாறை. அந்த பாறையெல்லாம் உடைக்கிற ஊசி மாதிரி நெட்டாக இருக்கும். அந்த கடப்பாறையை அவங்க வச்சுருந்த அந்த இடத்துல அந்த பாறையில் சொருகி அதை வழிபட்டுருக்காங்க. குலதெய்வமாக வழிபட்டுட்டு எந்த சக்தியாக இருந்தாலும் நீங்கள் தான் துணையாக இருந்து இந்த வேலை நல்லபடியாக சிறப்பாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக அதை வழிபட்டுருக்காங்க. அதை ஊண்டி வழிபட்டதில் அதுக்கப்புறம் அந்த வேலை எந்த தடையும் இல்லாமல் நல்லா சீர சுலபமாக அமைஞ்சிருக்கு. அந்த வேலை அமைஞ்சதுக்கப்புறம் அந்த கடப்பாறை அலுவாங்க வந்து குலதெய்வமாக எல்லா மக்களும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலை பார்த்தவங்க வர்றவங்க ரோட்டில் போகிறவங்க எல்லாம் அதை குலதெய்வமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பிட்டதுலேருந்து ஐயா வந்து நல்லா அதில் தச்சுரூபமாக காட்சி அளித்து மக்களுக்கு எல்லாம் நல்லா சௌகரியத்தை கொடுத்து எல்லா மக்களும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வாக ஐயாவால் முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பண்ணி இன்றைக்கி அலுவாங் முனீஸ்வரர் ஆலயத்தில் அலுவாங் முனீஸ்வரர், மகா கணபதி, பாலசுப்ரமணிய சுவாமி, மகா பத்ரகாளி அம்பிகா, மதுரை வீரசாமி எல்லாம் இருக்காங்க. இந்த மதுரை வீரசாமி பிரார்த்தனை அவங்களோட வேண்டுதலை வச்சு பிரார்த்தனை வச்சுக்கலாம். அவங்க கேட்ட அனைத்து செல்வங்களையும் கொடுக்குறாரு. அவங்க பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கிறாரு. பத்திரகாளியம்மன் பார்த்தீங்கன்னா பொதுவாக வடக்கு திசையில் இருக்கிற பத்திரகாளியம்மன் வந்து ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலையும் கடலை பார்த்து இருக்காங்க. அந்த இயற்கை சூழலில் அந்த கோயில் அமைஞ்சதுனால நல்ல ஒரு வைப்ரேஷன், மக்களுக்கு நல்ல வைப்ரேஷன், அதாவது தியானம் மெடிடேஷன் பண்ணுறவங்க அருமையான இடம். அலுவாங் முனீஸ்வரர் எல்லா விதமான சகல விதமான வியாதிகள், நோய்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எல்லாத்தையும் நீக்கி மக்களுக்கு நல்ல சௌகரியத்தை கொடுக்குறாங்க. இங்கே இந்த ஆலயத்துக்கு ஒரு டைம் மக்கள் வந்துட்டு போனால் அவங்க என்னென்ன நிலத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அனைத்தும் இந்த ஆலயத்தில்
சிறப்பாக அவங்களுக்கு கைகூடி வரும். அவங்க கூடி வந்தப்பறம் வந்து இந்த ஆலயத்தை ஒரு டைம் வழிபட்டுட்டு நல்லா அவங்க ஆசீர்வாதத்தில் நல்லா ஐயாவோட ஆசீர்வாதத்துலேயும் அம்மா ஆசீர்வாதம் நல்லா சீர சிறப்பாக மக்கள் வாழணும். இந்த கோயில் வந்து எல்லாம் பொதுமக்களோட ஒத்துழைப்பாலும் கோயில் தலைவர் சதாசிவம் ஐயா, தியாகராஜன் போக நிர்வாகஸ்தர்கள் போல ஆலயஸ்தர்கள் முயற்சியாலும் இன்றைக்கி சீர சிறப்பாக இந்த மலேசியாவில் 10 பிரிங்கில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் வந்து ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்று நல்லா சீர சிறப்பாக வாழணும், எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அந்த அலுவா முனீஸ்வரன் ஆசீர்வாதத்துலையும் ஸ்ரீ பத்திரகாளி மாதம் மதுரைவரன் ஆசீர்வாதத்துலையும் குருக்கள் பெருமான நானும் ஆசீர்வாதித்து நல்லா அவங்களுக்கு நல்வாழ்க்கை, நல்ல அறிவு, நல்ல சிந்தனைகள், நல்ல அறிவு 16 செல்வங்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீடோழி வாழ ஆசீர்வதிக்கிறோம். ஐயாவோட ஆசீர்வாதம். ஐயா இங்கே வந்து பார்த்தா நான் சொல்கிறத நீங்கள் வாங்க. இங்கே எல்லா விதமான பூஜைகள் நடப்புறது, விநாயகருக்கு சங்கர சதுர்த்தி நடப்புறது, சஷ்டி முதல் சஷ்டி நடப்புறது, பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்கள் நல்லா தான் இருக்குது. ஆடி தர்ப்பணம், மகாலய தர்ப்பணம், மகாலி அப்பணம் தர்ப்பணம், தை அமாவாசை போன்ற எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 12வது மாதம் 11ஆம் தேதி ஆண்டு விழா. அந்த கோயிலில் திருவிழா வருஷாபிஷேகம் நடக்குது. இடையில இப்போ சங்காபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சங்காபிஷேகம் பண்ணுறோம். எல்லா விதமான விசேஷங்கள் நடத்துறதுங்க. எந்த ஒரு இடையூறு இல்லாமல் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அனைத்தும் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சங்காபிஷேகம் போன மாதம் பண்ணோம், எல்லா விசேஷங்களும் பண்ணுறோம். பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் வந்து இந்த ஆலயத்தை ஒரு டைம் தரிசனம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆலயம் வந்து காலையில் 6 மணிக்கு திறந்து 7:30 மணிக்கு பூஜைங்கய்யா. காலைல 6 மணி அபிஷேகம், 7:30 மணிக்கு பூஜை. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு திறந்து அபிஷேகம், 7 மணிக்கு பூஜைங்க. காலைல அந்த 7 மணிக்கு திறக்கிற கோயில் வந்து திங்கள் டு வெள்ளி ஒரு 12 மணி வரையும் இருக்கும். சனி ஞாயிறு பொது விடுமுறை நாட்கள் 2 மணி வரையும் இருக்கும், மதியம் 2 மணி வரையும் இருக்கும். சாயந்தரம் 5:30 மணிக்கு திறந்து 7 மணிக்கு பூஜை, 9 to 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் கோயில் ஆலயம். திருக்காப்பு இளைஞர்கள் சமுதாயம் நல்லா ஒத்துழைந்து நல்லா நம்ம வழிபாட்டில் நல்லா முன்னுரிமை செய்யணும். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மேலும் மேலும் நம்ம ஆலயங்கள் நம்ம வழிபாடுகள் இதில் நல்லா பின்பற்றி நல்ல ஒரு அதாவது இந்து ஆலயங்களை எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து ஒரு கையாக கோர்த்து இந்த ஆலயங்களை மேலும் மேலும் வரணும். இது மாதிரி பல ஆலயங்கள் உருவாகணும். மலேசியாவில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்.
இளைஞர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இளைஞர்கள்லாம் ஒரு நாட்டின் தலையெழுத்தே இருக்குது. இளைஞர்கள் நினச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம். அந்த ஒரு நாட்டின் முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா அது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம சமுதாயத்தை மேலும் மேலும் வளர்க்கணும். எல்லா சமுதாயத்திலும் நல்லா இருக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஸ்ரீவர்ணம் சௌஜம் பிரசன்னவனம் ஜாயே சர்வக்னோபசாதகே ஓம் திரகம்பகமஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருக்கு வந்தனான் முக்கியோமிதாது எல்லாம் ஸ்ரீ அலுவாமுனீஸ்வரர் ஆலயஸ்ரீ வரக்கூடிய எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும். இந்த ஆலயஸ்ரீ இங்கே வந்து இதை மக்களுக்கு விளம்பரம் செய்த நீங்களும் நல்லா இதோடு நல்லா தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஞ்சலி. நான் கிடா மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயர் கோயில் டெம்பிள் வந்து நான் டிக்டாக்ல தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த பாதையை வரும்போது நம்ம திரும்ப வந்து இங்கே வந்து வரலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தப்ப வந்து ப்ரே பண்ணிவிட்டு நான் கிளம்பினேன். செகண்ட் டைம் என்னோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட என்னோட நேம் கார்டு டெம்ப்ளேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஐயா பாதத்தில் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசார கண்ணீரோடு நான் வேண்டிட்டு வெளியாகினேன். இன்றைக்கு என்னோட வியாபாரம் என்னோட பிஸ்னஸ் ஓரளவு முன்னுக்கு வந்திருக்கு. அதுக்கு நான் வணங்குற என்னோட தெய்வமும் எனக்கு முன் காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்பிக்கையோட மனசார நம்ம செய்யணும், மனசார நம்ம வேண்டணும். அப்படி நம்ம செய்கிற அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். முடியும் முடியாது நடக்கும் நடக்காதுன்னு நினைக்காம நடக்கும் முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக வந்தீங்கன்னா அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தை வழிபடுவோம். தெய்வம் இருக்கு, நம்மளோட குல தெய்வம்னு ஒன்று இருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும். கண்டிப்பாக அதுக்கான பலனை நம்ம அடைவோம். எப்படி நம்ம வேண்டுதல் வீண் போகும் சொல்லுங்க? மனசார வேண்டுறோம்ல, நம்பிக்கையோடு வேண்டுறோம்ல. ஒவ்வொரு கண்ணீருக்கும் மதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நம்மளோட வேதனைகளை கொட்டி கடவுள்கிட்ட தீர்க்கும் போது அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் வெளிவு இருக்கு, மதிப்பு இருக்கு. ஸோ அதை உணர்ந்து வாங்க, கடவுளிடத்துல வேண்டுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடைக்கும். இன்னைக்கும் வந்து நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இருக்காதீங்க, சரிங்களா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தெய்வத்திடத்துல நம்ம வச்சுட்டு அடுத்த விஷயத்த நம்ம பார்க்க போகணும். கடவுள்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு நம்ம போகணும். அப்போதான் நம்மக்கிட்ட வந்து ஒரு பலன் நம்ம அடைய முடியும். நான் அடைஞ்ச அதே பலனை வந்து கண்டிப்பாக நீங்களும் அடையணும். பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் கடவுள் இடத்துல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோயிலுக்கு வரும்போது இங்கே உள்ள சூழல்கள், இங்கே உள்ள அமைப்புகள் அது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுப்போம். நம்ம வரும்போது கண்டிப்பாக வேதனையோடு வருவோம். கடவுள் இடத்துல இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை பண்ணணும்னு. திரும்பி நம்ம போகும்போது நம்மளோட வேதனைகள் கண்டிப்பாக குறையுங்க. அந்த மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். திக்கு தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட என்னோட கண்ணீரை நான் எங்கே போய் கொட்டுறதுன்னு கூட தெரியாத அந்த சமயத்தில் நான் வந்த ஒரே இடம் கோயில். இன்னைக்கு அந்த கோயிலில் வந்து நான் இருந்து இன்னைக்கு உங்ககிட்டயும் என்னுடைய அறிமுகத்தை சொல்கிறேன். என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்டயே நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களோட இந்து மதத்துக்கான தெய்வங்கள் இருக்காங்க, நமக்கு அதுக்கான வழிகளை அவங்க காட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்றைக்குமே வருத்தப்படாதீங்க, வெற்றி கிடைக்கும். நான் ஏதேனும் தவறுதலாக உங்ககிட்ட பேசியிருந்தா சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.